இந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்க, நான் குற்றம் செஞ்சா நான் தப்பிச்சுக்கலாங்கிற மனநிலையோட ஒரு குற்றவாளி குற்றம் செய்வாங்க. ஒரு அரசு அமைந்ததும் அங்கொண்டு இங்கொண்டுமா சம்பவம் நடக்கிற போது அந்த சம்பவத்தில் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து தான் அடுத்தவன் திருந்துவான். இப்போ திமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க. விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவத்துல குற்றவாளி கைது செய்யப்பட்டாங்க. விளாத்திக்குளத்தில் சம்பவத்தில் பல்கலைக்கழக சம்பவத்தில் எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 ரூபாய் தரேன், மாதம் 2,000 ரூபாய் தரேன், அப்புறம் ஃப்ரிட்ஜ் இது மாதிரி நிறைய சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கடனை அடைப்பீங்களா, இல்லை மேலும் கடன் வாங்கி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? இப்படி பண்ணீங்கன்னா விலைவாசி தானே அதிகரிக்கும். அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவங்க வந்து 2,000 கொடுக்கலாமா, 1,500 கொடுக்கலாமா, இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு லாங் டேர்முக்கு அது பெனிஃபிஷியரியா இருக்காது அப்படிங்கிறதா மாற்றம்னு வரக்கூடிய கட்சிகளுடைய வாதமா இருக்கு. அந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கட்சி தலைவர் குடியிருக்கிற வீட்டுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நாங்கள் கொடுக்குறோம். எந்த கட்சிக்காரரும் எங்களுக்கு அந்த 100 யூனிட் வேண்டான்னு சொல்ல, என்னை ஏன் பிச்சை எடுக்க வச்ச என்று கேட்கல, என்னை எதுக்காக கையேந்து வைக்கிறேன்னு இது வரைக்கும் வாதம் வைக்க. அப்ப இயல்பாவே இவர்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கிற சிக்கல் தான் காரணமே ஒழிய இந்த திட்டங்களால் எந்த பிரச்சனையும். இந்த 2026 தேர்தலின் கதாநாயகன் எது? திமுக வீழ வேண்டும் என்ற ஒத்த லைன் தான் ஹீரோ. திமுக வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்தோட இருக்கு. கிட்டத்தட்ட தேமுதிகவும் போனதுனால கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி பலத்தோட நாங்கள் வந்து ரொம்ப பலத்தோட இருக்கோம் அப்படின்றாங்க. அந்த கூட்டணி பலத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணங்கள் தான் முக்கியம். அதிகமாக இருக்கிறதுங்கிறது புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே படுத்துக்குங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த தேனம்பட்டையை அந்த கேட்டை தாண்டி போகிறவங்களெல்லாம் ஆட்டோலேருந்து இறக்கி கொண்டு வந்து ஷேர் ஆட்டோவில் ஏற்றுற கூட்டணி மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. ஆனால் வாக்கு வங்கி அப்படிங்கிறது, அதாவது ஒன்றும் சேர்ந்தால் 2ங்கிறது தேர்தலுக்கு சரி வராது. சில இடத்துல 1 10 கூட ஆகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது. இப்போ 5 ஆண்டுகளாக அவங்களோட பயணித்தவங்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? அங்கே தான் இருக்காங்க, ஆனால் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் ஷேர் ஆட்டோவை பார்த்தீங்கன்னா இருக்கும், வழக்கமான சவாரியை ஏற்றிக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வழியில் எங்கேயாவது சிக்னலில் 2 பேர் ஏறிக்கிறோம் அப்படின்னோடனே அந்த உரிய கட்டணத்தை செலுத்துகிறேன்னு சொன்னோடனே, சார் நீங்கள் கொஞ்சம் பின்னால் உட்காருங்க சார், சார் நீங்கள் கொஞ்சம் சைடில் உட்காந்துக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. அதுபோல் காங்கிரஸ் மிரட்டி அதிக தொகுதிகளை பெற்றுக்கொண்டது. அது மாதிரி தேமுதிக அதிக சீட்டுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணன் திருமாவளவனுக்கு ஏற்கனவே ஒரு பிளாஸ்டிக் சேருங்கிறோம், இப்போ இடமே இல்லை போல இருக்கு, அவர் ஃபுட்பாலில் தொங்கிட்டு இருக்காரு. அதுபோல் சண்முகம், சிபிஎம் சண்முகம் பாவம், அவர் வந்து கேட்டது 6 கிடைத்தது 5, 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 என்று சொல்ல மனசு ஆறாமல் அந்த ஷேர் ஆட்டோவில் தொங்கி கொண்டு போகிற நிலைமையை திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்குறீங்க. பெண்களை வந்து எப்போவுமே மனசில் வச்சுட்டு நடைபெறக்கூடிய கட்சி வந்து அதிமுக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வந்து முதல் முறையாக பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் விடுறாங்க. அப்புறம் மாதம் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. இப்போ அதிமுக அடுத்து 2026 தேர்தல் வாக்குறுதியில் கூட அதுலேருந்து அதிக பணம் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அதுவே வந்து கண்டினியூஷனாக இருக்கும் இந்த பஸ் ஃப்ரீ எல்லாம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது திமுக தானே அது முன்னாடி நின்று அதை பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிற இடத்துல தான் அதிமுக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறத முதல்ல பெண்கள் கல்வி, அன்னை தெரசா பெண்கள் பல்கலைக்கழகம்னு பெண்கள் படிக்கிறதுக்காக பல்கலைக்கழகத்தை உருவாக்குனதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களுக்கு பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோன்னு பாடிட்டு போனார் பாரதி. ஆனால் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு தந்தது அதிமுக. அதுபோல் பெண்கள் கல்வி, முந்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பக்கத்து நகரத்துக்கு போய் படிக்கிறதுக்கு அஞ்சுவாங்க. அப்போது அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு தாயோ தகப்பனோ அல்லது வந்து ஒரு அண்ணனோ அவங்க ஒரு வாகனத்துலேயோ பஸ்லேயோ கொண்டு போய் விடுற சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்படி இல்லாமல் அவங்க சுயமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் கொடுத்தது இது. ஆக பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல திட்டங்களை தந்து கொண்டிருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் விடியல் பயணம் என்ற பெயரில் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஓசி பயணம் சொன்னது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பயணம் தந்துறதுனால பயன் இருக்கா என்று பார்த்தால் இல்லை. பயமின்றி பயணம் செய்ய முடியுமா அப்படிங்கிற நிலையை உருவாக்காமல் அந்த பயணத்தால் என்ன பயன்? எனவே அதிமுகங்கிறது பெண்கள் பாதுகாப்பு, கௌரவமாக வாழ்கிறது, பெண்களுடைய முன்னேற்றம். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக தவிர அது ஒரு கடை தேற்ற வேறு இயக்கம் இல்லவே இல்லை. பட் இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். இந்த தாலிக்கு தங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே. பட் பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து பங்கு வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது கலைஞர் தானே. அதில் வந்து அவர் தானே முன்மாதிரியாக இருந்திருக்கிறாரு. திமுக அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கலாம் தானே? இல்லை சொத்துக்களுக்கு பங்கு கொடுக்கணுங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதை செயல்படுத்தி அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு பெண்களே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்களே.
இன்னைக்கு பெண்கள் வாழ முடியுமாங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் அதை செஞ்சேன் இதை செஞ்சேங்கிறதுலாம் ரொம்ப முடியல. வீட்டை விட்டு வெளியே வர முடியுதா? பெண்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா? வயதானவர்களே தேடி சென்று தாக்குகிறார்கள். பெண்கள் வீட்டில் இருக்கவும் முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூலுக்கு போனால் போஸ்கோ சட்டம் அவருக்கு பாலியல் தொல்லை, அதில் வர்ற வழியில் தொல்லை, அது இல்லைன்னா வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு வந்து தாக்கி அவர்களை முற்படுத்துகிற தொல்லை. ஆக எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது நீங்கள் என்ன தான் கொடுங்களேன், பாதுகாப்பு மிக முக்கியம். அதை தர முடிகிற ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். இப்போ எல்லா ஆட்சி காலத்துலையும் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும் தானே. குற்றம் செய்யக்கூடிய எல்லாரும் வந்து ஒரு மனநிலையில் குற்றம் செய்யலாம், போதையினால குற்றம் செய்யலாம், வேற ஏதாவது தனிப்பட்ட அவங்களுடைய ஒழுக்கமின்மையினால குற்றம் செய்யலாம். இந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்க, நான் குற்றம் செஞ்சா நான் தப்பிச்சுக்கலாங்கிற மனநிலையோட ஒரு குற்றவாளி குற்றம் செய்வானா? நீங்க சொல்றதெல்லாம் அப்படிதானே இருக்கு. நிச்சயம் ஒரு அரசாங்கம் ஒரு தவறு எல்லா அரசாங்கத்திலே நடக்கும். அரசு தவறு செய்வதில்லை, அதில் தவறு செய்ய தூண்டுவதில்லை. ஒரு அரசு அமைந்ததும் அங்கொண்டு இங்கொண்டுமா சம்பவம் நடக்கிற போது அந்த சம்பவத்தில் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து தான் அடுத்தவன் திருந்துவான். இப்போ திமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க. விளாத்திக்குளம் சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தானே. இப்போ விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விளாத்திக்குளத்தில் சம்பவத்தில் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார். இல்ல அதுல அந்த பெண்ணு இன்னொரு சார் இருக்காருன்னு சொன்னார்ல, அந்த குரல் ஏன் அமுக்கப்பட்டது? அந்த பெண்ணோட அது மாதிரி அண்ணா நகர் ஒரு பச்சிளம் குழந்தைக்கு ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்தது. அதுல அதை வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்க நீதிமன்றமே சிபிஐ விசாரணை கொடுத்து, அப்ப சிபிஐ விசாரணை வந்தால் பாதிப்பு வரும்னு தெரிஞ்சு தானே உச்சநீதிமன்றத்தில் போய் தடை வாங்கினீங்க. ஆனால் அதிமுக அரசாங்கத்தில் சிபிஐ கேட்குற எல்லாரும் நீங்கள் கேள்வி எழுமுன்னாலே சிபிஐ கொடுத்துருவாங்களே. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய போலீஸ், அது சிபிசிஐடி ரெகுலர் போலீஸ் ஸ்டேஷன், அப்போ லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது உள்ளூர் அந்த போலீஸ், அதாவது மாநில போலீஸ் உடைய மீது நம்பிக்கையின்மை ஏற்படுகிற போது மத்திய ஏஜென்சிட்ட கொடுக்கணுங்கிறது செட்டில்டு லா. இதை வந்து புரட்சி எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் இதை தொடர்ந்து செஞ்சுருக்கோம். 3 சம்பவங்களில் செஞ்சுருக்கோம். இது மாதிரி சிபிஐ கேட்ட உடனே கொடுக்குறாங்க. சாத்தான்குளத்தில் அப்படி தான் கொடுத்தாரு, பொள்ளாச்சியில் அப்படி தான் கொடுத்தாரு, அதேமாதிரி தூத்துக்குடி சம்பவத்தில் அப்படி நடக்கும்போது விசாரணை கமிஷன் அமைச்சார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சுப்ரீம் கோர்ட் வர போகிறீங்க? ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளவு வேகமாக வாதாடுறீங்க? ஏன் அண்ணா நகர் பாலியல் தொல்லையில் எதிராக போகிறீங்க? ஏன் மடப்புறம் அஜித்குமார் கொலை நடக்கிற போது அடித்து கொண்டது ஸ்டாலின் நாங்கள் சொன்னோமா, அல்லது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்னு சொன்னோமா? செய்தது காவல்துறையினர். நடவடிக்கை எடுங்கன்னா ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சிபிஐக்கு கொடுக்க தயங்குறீங்க? ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட்ல வந்து சிபிஐ வந்து பாஜக இயக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அதை சொல்ல முடியும், ஏன்னா நீங்க வந்து பிஜேபியோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதனால கூட அவங்க பயப்படல. எங்களுக்கு அவங்க அந்த ஸ்டாண்ட் தான் அவங்க வைக்கிறாங்க. இந்த கேள்வியே ஊனமானது. அது பாஜக சிபிஐ இயக்குதுன்னா அப்ப தமிழ்நாடு போலீஸை ஸ்டாலின் இயக்குறாரா? அப்ப அது இண்டிபெண்டன்டான அமைப்பு இல்லையா? அவர்கிட்ட தானே அவங்க செயல்படுறாங்க. அப்படி கிடையாது. ஒரு அமைப்பு தமிழ்நாடு போலீஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு செய்தது யாரு? தமிழ்நாடு போலீஸ். மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் யார் மீது குற்றச்சாட்டு? போலீஸ் மீதே குற்றச்சாட்டு. அவ்வாறு வருகிற போது இப்போ சாத்தான்குளத்தில் யார் செஞ்சா? எடப்பாடியார் செஞ்சாரா? இல்லை அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் செஞ்சாரா? காவல்துறையினர். அப்போ தவறு செய்கிற போது அது வேற ஏஜென்சிட்ட கொடுக்குறங்கிறதா செட்டில்டலாம். சட்டத்தின் ஆட்சி நடைகிறதுனா சட்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போங்க, ஏன் அதை மறைக்கிறீங்க? அப்போ அதனால வேற ஏதோ அதில் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி வருது இல்லையா? அதனால தான் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் அந்த சார் ஏன் இன்னும் வரலன்னு நாங்கள் கேட்கோம். அடுத்த கேள்வி கல்யாண சுந்தரம் அவர்கள்கிட்ட. இப்போ மாற்றம்னு சொல்லி வரக்கூடிய கட்சிகள் வந்து இந்த மாதம் ஊக்கத்தொகையாக கொடுக்கக்கூடியது, இந்த விலை இல்லாமல் கொடுக்கறது எல்லாத்தையுமே அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. இதனால தான் வந்து சமூகம் பின்னோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு கூட வக்கு இல்லாமல் எங்களுடைய தமிழர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த எண்ண ஓட்டத்தில் இருந்த ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் வந்தீங்கிறதுனால நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இப்போ கட்சி அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், அவங்க வந்து 2000 கொடுக்கலாமா 1500 கொடுக்கலாமா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு லாங் டேர்முக்கு அது பெனிஃபிஷியரியாக இருக்காது அப்படிங்கிறதா மாற்றம்னு வரக்கூடிய கட்சிகளுடைய வாதமாக இருக்குது. அந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த மாற்றம்னு சொல்லிட்டு வர்ற கட்சியில் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கட்சி தலைவர் குடியிருக்கிற வீட்டுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நாங்கள் கொடுக்குறோம். அவங்க யாரும் இது வரைக்கும் சரண்டர் பண்ணல. எந்த கட்சிக்காரரும் எங்களுக்கு அந்த 100 யூனிட் வேண்டான்னு சொல்ல, என்னை ஏன் பிச்சை எடுக்க வச்ச என்று கேட்கல, என்னை எதுக்காக கையேந்த வைக்கிறேன்னு இது வரைக்கும் வாதம் வைக்கல. ஆனால் அதையவே வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது கொச்சையான வார்த்தைகளை முதல்ல பயன்படுத்துகிறாங்க. கையேந்த வச்சுட்டீங்க. ஒரு அரசன் ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது குடிமக்கள் போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது வந்து கையேந்த வைக்கிறது பிச்சை. இங்கே ஆட்சியாளர்களே மக்கள் தான், புரியுதுங்களா? அரசு கொடுக்குறது இது மக்கள் ஆட்சி.
அப்போ மக்கள் தங்கள் பணத்தை எப்படி வகுத்து கொண்டு போய் கடைசி மனிதன் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த மக்கள் பிரதிநிதிகள் அதை வழங்குறாங்க ஒன்று. எனவே அந்த அந்த வாதத்தில் இருக்கிற அந்த அவங்க பயன்படுத்துகிற சொற்களை முதல்ல நான் மறுக்கிறேன். ஒன்று, இலவச திட்டங்கள் அப்படின்னு வரும்போது இலவச திட்டங்களுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம். இப்போ இலவச வேட்டி சேலை கொடுக்குற திட்டம் புரட்சித் தலைவர் காலத்தில் வந்தது. அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ஒரு வேட்டி வாங்கி கட்டுறதுக்கு எனக்கு இது இல்லையா, அப்படி வச்சிருக்கியா மக்களேங்கிறாங்க. அது வல்ல பிரச்சனை. நீங்கள் பவர்லூம் செக்டாரெல்லாம் வளர்ச்சி அடைந்து பெரிய அளவுக்கு போனோம்னா கைத்தறி இந்த நெசவு இதெல்லாம் பெரிய வீழ்ச்சி அடைகிற போது அதை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கிற போது அரசாங்கம் கொள்முதல் பண்ணுது. அரசாங்கம் கொள்முதல் பண்ணி தன்னுடைய மக்களுக்கு, சொந்த மக்களுக்கு அது இலவசமாக கொடுக்குது. இது ஒரு பொருளாதார வேலை. இது ஒரு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான ஒரு வேலை. இது ஆடு மாடுகள் இலவசமாக கொடுக்குறோம். கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான திட்டம் அது. இப்போ இதில் எந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை வரும் தெரியல. இப்போ இவங்க கடைசியாக வந்து நிற்கிறது எங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, பணமாக ஏன் கொடுக்குறீங்க என்ற ஒரு கேள்விக்கு வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அரசியல் கட்சியாக இருக்கிற நாங்கள் இப்படி கொடுக்கறது வந்து இவங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். விவசாய சங்க தலைவராக இப்போ ஈசன் இருக்கார், அரசியல் கட்சி சார்பற்ற விவசாய சங்க தலைவர். அவர் வந்து இப்போ சமீபத்தில் பேசுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் எங்களுக்கு மானியம்ங்கிற பேரில் இந்த திமுக அரசு கொடுக்குது இல்லையா, விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டு அந்த மானியம் கொடுப்பதற்கு பதிலாக அது எங்களுக்கு தொகையாக கொடுத்து விடுங்கள், பணமாக கொடுத்து விடுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோங்கிறார். இதை இந்த மாற்றெல்லாம் ஏற்குதா எதிர்க்குதா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பணமாக மக்கள் கையில் கொடுப்பது என்பது இவர்கள் நினைத்து கொண்டிருப்பதை போல அது வீணா போகிறதுக்கானதல்ல. அது ஒரு வாங்கும் திறனை அதிகரிக்கிறது, மக்களினுடைய வாங்கும் திறனை அதிகரிக்கிறது, இந்த பொருளாதார சுழற்சி அதிகப்படுத்துவது. ஒருவேளை இந்த முறை தவறு, நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க சரியாக வரலன்னு சொன்னால் அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்க போகிறோம். ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அதை செய்து பார்க்க போகிறோம். இல்லை அது இல்லை பணமாக கொடுக்கறதுல வெற்றியே வரல அப்படின்னு சொன்னால் வாபஸ் வாங்கிக்க போகிறோம். இது வெற்றியே வராதுன்னு இவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்க? அப்போ இயல்பாகவே இவர்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கிற சிக்கல் தான் காரணமே ஒழிய இந்த திட்டங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த மாற்று அரசியலுங்கிறது வந்து ஒரு பிம்பம் தானா, அது ஒரு மாயை தானா? ஏன்னா உங்கள் திமுக அதிமுக அரசியலை தாண்டி ஒரு அரசியல் அவங்க சொல்கிறாங்க, அதில் தான் இந்த மாதிரியான கூறுகள்லாம் வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், அப்போது இதே மாதிரியே கண்டினியூஸாக அவங்க பேசுகிற எல்லா விஷயமே ஒரு மாயம் தானா? அது வந்து சாத்தியக்கூறு அதுக்கு இல்லையா, சாத்தியப்படாதா? அது மாயமா எல்லாம் அப்படி நீங்கள் கேட்கும்போது நீங்களே பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே யாருன்னு. எல்லாரும் சொல்கிறதும் மாற்று இல்லைன்னு பேர் முடியாதுல்ல இல்லைங்களா? ஆம் ஆத்மி மாற்று அரசியல்ங்கிறாங்க, இப்போ வந்திருக்கிற விஜய் மாற்று அரசியல்ங்கிறாரு, சீமான் மாற்று அரசியல்ங்கிறாரு, நிறைய பேர் மாற்று அரசியல் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் நான் ரொம்ப தெளிவாக கேட்பது, அவங்க எல்லாம் எங்களை பார்த்து கேட்குறது, அதிமுக சரியில்லைன்னு திமுகவுக்கு போட்டாங்க, திமுக சரியில்லைன்னு அதிமுகவுக்கு போடுறாங்க அப்படிங்கிற. நாங்கள் திருப்பி கேட்குறோம், நீங்கள் சரியான மாற்றாக இருந்திருந்தால் அவங்க ஏன் மாற்றி மாற்றி போட போகிறாங்க? நீங்கள் ஏமாற்று அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால தான் வரும். ஏதாவது ஒரு உருப்படியான திட்டத்தில் இந்த மாற்று அரசியல் பேசுகிறவர்கள் அவர்கள் உருப்படியான ஒரு வேலை திட்டம் வச்சு செய்து காட்டினாருங்க அப்படின்னு காட்டினாங்கன்னா பிறகு அதை பரிசீலிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவது, மாற்றுங்கிறது எது? இப்போ கூட நான் வெளிப்படையாக உங்ககிட்ட கேட்குறேன், மாற்றுங்கிறது எது? திரைத்துறையில் இருக்கிற ஒருத்தர் திரையிலிருந்து நேராக இறங்கி வந்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறது மாற்றா? அது மாற்றா? ஒரு முதலமைச்சர் வீட்டிலே பிறந்தவர், அவரும் ஏசி கார்லேயே பயணித்து ஏசி வீட்லேயே வளர்ந்து எல்லா சுகபோகங்களோடு வாழ்ந்து எப்போதும் போலீஸ் பாதுகாப்போடையே தன் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து வருவர், நானும் எங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் நானும் முதலமைச்சர் ஆயிடுறேன்னு சொல்கிறது மாற்றா? நீங்கள் சொல்லுங்கள், மாற்று என்பது எது? சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து நம்மளோட உட்காந்துருந்து நம்மளோட ஒரே மாதிரி இருந்த ஒரு மனிதர் தனக்கான பிரச்சனைகளை எல்லாம் தானே சமாளித்து படிப்படியாக ஆக்கப்பூர்வமாக ஒரு இயக்கத்திலே பணிபுரிந்து முன்னேற்றம் அடைந்து அவர் இன்றைக்கு நம்மிலிருந்து ஒருவர் நமக்கான தலைவராக வருவதுதானே மாற்று. அப்போ ஏற்கனவே மாற்றை அதிமுக வைத்திருக்கிற போது புதுசு ஒரு மாற்றுங்கிறது புரியலையே. இந்த தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து கவர்ச்சிகரமான திட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செக்டார் மக்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க. ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறது, இல்லை இந்த மாதிரி மிக்சி கொடுக்குறது, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கொடுக்குறது அப்படின்னு. இதை வந்து நம்ம எப்படி அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் கவர்ச்சிகரமான பொருள் வந்து மக்களுக்கு தேவையும் இருக்குது, ஆனால் திட்டங்களை செயல்படுத்துங்க, ஏன் வந்து இந்த மாதிரி பொருள் கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வியும் வருது. இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகளை ஏன் கொடுத்துருக்கீங்க? இதனோட உங்களோட நோக்கம் என்ன? அதாவதுங்க, இப்போ இதில் இந்த கேள்வியை வைக்கிறவங்க பண்ணுற ஒரு சின்ன பிரச்சனையும் நான் இதில் கோடிட்டு காட்டிட்டு போகிறேன். என்னென்னா, இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திமுகவுக்கு வேலை செய்கிறக்காகவே இப்போ மாற்றுன்னு சொல்லி வர சில கட்சிகள் இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதாவது திமுகவும் அதிமுக ஒன்று தானே,
அவங்களும் இலவசம் கொடுக்குறாங்க, நீங்களும் இலவசம் கொடுக்குறீங்க. அவங்களும் கவர்ச்சி பொருள் கொடுக்குறாங்க, நீங்களும் எலக்ட்ரானிக்ஸில் கவர்ச்சி பொருளாக கொடுக்குறீங்க என்று சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் நாம் என்ன செய்ய வர்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை வருதுங்கிறத நம்ம கேட்குறோம். இப்போ நீங்கள் இந்த கேள்வியிலேயே ஒரு நல்ல செய்தியை போட்டு கேட்டீங்க. வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றாமல் இதை ஏன் கொடுக்குறீங்க? இதுதான் கேள்வி. வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றாமல் இதை செய்தால் தவறு, நானும் சொல்கிறேன். ஆனால் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். வளர்ச்சி திட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த மாதிரியான திட்டங்களுக்கும் நாம் வரோம். இந்த திட்டங்கள் எதற்காக வருது அப்படின்னு சொன்னால், ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ இன்னைக்கு கொடுக்க போகிற ஒரு ஃப்ரிட்ஜோ இது ஒரு சாமானியனுடைய வீட்டில் இருப்பதில் என்ன பிழைன்னு நம்ம கேட்குறோம். அது வாங்குறவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுட்டாங்க, இத்தனை பேர் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். அதை வாழ்க்கையில் நான் வாங்கவே முடியாதா என்கிற சூழல் இருக்கிறவருக்கு ஒரு அரசாங்கம், அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற அரசாங்கம் அவர் வீட்டுக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்ப்பதில் இங்கே யாருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். அப்படி கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக இந்த நாடு பின்னோக்கி போகுதுன்னு வைங்க. இப்போ திமுக ஆட்சி காலம் மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அதிமுக முன்னத்து ஆட்சி காலத்தையும் கூட விட்டுறேன். 11 மருத்துவக் கல்லூரி, 68 கலை அறிவியல் கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி, 5 வேளாண் கல்லூரி, 4 கால்நடை வளர்ப்பு கல்லூரி, இது போக நர்சிங் கல்லூரி, இப்படி இத்தனையும் ஒரே ஆட்சி காலத்தில் 2 வருஷத்தில் கொண்டு வர்றார். 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக மாற்றுகிறார். இதோட அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்தோடு சேர்த்து மொத்தம் 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுகிறார். இதே ஆட்சி காலத்தில் தான் குடிமராமத்து பணிகளை எடுக்கிறார். இதே ஆட்சி காலத்தில் தான் 10 லட்சம் கோடிக்கு மேலாக அந்நிய முதலீட்டை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை பெருக்குகிறார். இத்தனையும் செய்த ஒரு அரசு இலவசம் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். இப்போ ஸ்டாலின் மேலே நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, நீ இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னதையும் முழுமையாக அந்த வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றல. ரெண்டாவது, மூலதன செலவினங்களே இல்லை உங்ககிட்ட. திமுக ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கு இருக்கிற வித்தியாசம் தான். இவ்வளவு மூலதன செலவினங்களே அதிமுக செஞ்சு வச்சிருக்கு. நீங்கள் போய் பாருங்கள், சென்னையை தாண்டி வெளியிருக்கிற சகல மாவட்டங்களிலும் சாலைகள் போட்டது, பாலங்கள் கட்டினது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணினது அத்தனையும் அதிமுக ஆட்சி காலம். அதையெல்லாம் செய்கிற ஒரு அரசு தன்னிடம் இருக்கிற பணத்தில் இதனால் எல்லாம் மக்கள் பலனடைகிறார்கள் இல்லையா? இதிலும் பலனடையாத மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கும் பலன்கள் போய் சேர வேண்டும்ங்கிறக்காக இந்த வேலையை செய்கிறோம். இது நாங்கள் செய்தது இல்லைங்க, வள்ளுவன் சொன்னது தான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. நீங்கள் பிரித்து கொடுக்குற போது கடைசி ஆள் வரை போய் சேரணும். அது எந்த அரசால் செய்ய முடியுது? அது ஒரு நல்ல அரசு எங்கள் அரசால் செய்ய முடியுதுன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரே வரியில் நான் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி நான் வச்சு பதில் சொல்ல மாட்டேன். நேரடியாக என்னுடைய பதில், திமுக வளர்ச்சி திட்டங்களை தவிர்த்து விட்டு கடன் வாங்கி காசு கொடுப்பதன் மூலமாக வாக்கு வாங்க பார்க்குது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன், கொஞ்சம் லென்த்தாக போச்சு, ஆனால் கூட எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். நாங்கள் குழந்தைகளுக்கு லேப்டாப் இலவசமாக கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த திட்டத்தை யாராவது பிள்ளை சொல்லுவீங்களா? எலக்ட்ரானிக் பொருள் தான். காலேஜ் இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிற போது அந்த பையனுக்கு அறிவே இருந்தாலும் இன்றைக்கி இந்த போட்டி யுகத்தில் ஒரு உபகரணம் கட்டாயம் தேவை. வசதி வாய்ப்பு உள்ளவங்க வாங்கிக்குவாங்க, வசதி வாய்ப்பு இல்லாத தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க? அப்போ கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து 55 லட்சம் குழந்தைகளுக்கு அதிமுக லேப்டாப் கொடுத்துச்சு. இந்த திட்டத்தை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இந்தியாவில் யாரும் பண்ணல, எந்த முதலமைச்சரும் பண்ணல, அதிமுக பண்ணுச்சு. இப்போ 4.5 வருஷமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சிருந்த ஸ்டாலின் கடைசியில் வந்து கொடுக்குறாரு, லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? 2 பேத்துக்குமான வித்தியாசத்தை கவனிங்க. +2 முடிச்சுட்டு காலேஜ் போன பையனுக்கு, காலேஜ் நுழையிற பையன் படிக்கணுங்கிறக்காக அதிமுக கொடுத்துச்சு. காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிற பையனுக்கு திமுக கொடுக்குது. ஏன்? ஏன்னா அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ இலவசங்களே தவறு அப்படின்ட்டு போகக்கூடாதுங்க. நான் அதனால தான் சொன்னேன், இலவச வேட்டி சேலை கொடுத்த காலத்திலிருந்து, ஆடு மாடுகள் இலவசமாக கொடுத்த காலத்திலிருந்து, தாலிக்கு தங்கம் கொடுத்ததிலிருந்து, தாலிக்கு தங்கம்ங்கிறது இலவச திட்டம், அது பெண் கல்வியை வளர்க்கிற திட்டம் இல்லையா? அப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஆக்கப்பூர்வமாக இலவசங்களை கொண்டு வந்து விலையில்லா பொருட்களை கொடுத்தது அதிமுகவின் ஆட்சி. மூலதன செலவினங்களே இல்லாமல் கடனை வாங்கி அந்த கடனை கொடுத்து அதை வாக்குகளாக மாற்றுவதற்கான வேலை செய்கிற மோசடி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. இதில் மாற்று என்று வருகிறவர்கள் இந்த 2 ஒன்று தான் பேசி நார்மலைஸ் பண்ண முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. என்பதுரை சார்ட்ட ஒரு கேள்வி சார். ஒரு பெண் படித்தா தலைமுறையே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போது. ஆனால் ஒரு பெண் வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தால் இப்போ சூழ்நிலை வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் பெற்றோர்களுக்கு வந்து பயமாகவே இருக்குது. நாளைக்கு வருகின்ற இந்த எலெக்ஷனில் அதிமுக ஆட்சியில் ஐயா எடப்பாடியார் வந்தாருன்னா பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அந்த பிங்க் பேட்ரோல் என்று சொன்னோம் இல்லையா, அது ஏற்கனவே இருந்தது அதிமுக ஆட்சியில் தான். அது இப்போ முடக்கப்பட்டிருக்கு. நிறைய திட்டங்களை முடக்கின மாதிரி பிங்க் பேட்ரோல் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லையே, அதனால் பேட்ரோலை தேடுறதில்ல, பிங்க் பேட்ரோல்லாம் தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இதே ஓஎம்ஆரில் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற ஓஎம்ஆர் சாலையில் தான்
நள்ளிரவில் திமுக கொடி கட்டின ஒரு கார் வந்து பெண்களை துரத்தி அப்புறம் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை வெளியே பரப்பி அப்புறம் அவர் வந்து அங்கே போனார், இவர் இந்த ஊருக்காரரு அப்படின்னு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி அந்த பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்களுடைய புகைப்படங்களையும் அவங்கள பற்றி அடையாளங்களையும் வெளியிட்டது இந்த அரசாங்கம். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் ஏற்கனவே காவலன் செயலின்னு ஒன்று இருக்குது. அந்த செயலி மூலமாக உடனடியாக தகவல் அனுப்புனா உடனடியாக வரும். அதான் பிங்க் பேட்ரோல். அதை எல்லா மாவட்டத்தினுடைய தமிழகத்தினுடைய எல்லா நகரங்களுக்கும் விரைவுபடுத்துவதாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் போதை தான் இவ்வளவுக்கும் காரணம். ஆகவே போதையை ஒழிப்பதற்கான ஒரு அதிரடிப்படை உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி காவலர் முதல்ல போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்கணும். போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது அவங்க யாரை வந்து காப்பாற்ற முடியும்? இப்போ காவலர்களே எல்லாரையும் நம்ம தவறாக சொல்லலை. இப்போ நம்ம மடப்புறம் கொலையை சொல்கிறோம், நிறைய விஷயங்களை சொல்கிறோம். ஒரு சில இடங்களில் அது போன்று காவலர்கள் நடந்துக்கிறதுக்கு காரணமாக அவங்களே மன உளைச்சலில் இருக்காங்க. ஏன்னா காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த சூழ்நிலையை எடப்பாடியார் மாற்றுவார். ஏன்னா சட்டம் நிர்வாகம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்குன்னா அதை நிறைவேற்றி காட்டுற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இருந்தால் லா அண்ட் ஆர்டர் நீட்டாக இருக்குங்கிறது ஒரு காலத்திலையும் சரி, அதுக்கு மேலே புரட்சித் தலைவர் காலத்திலையும் சரி, எடப்பாடியார் காலத்திலையும் சரி, காவலர்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அப்போ போலீஸுக்கு பாதுகாப்பு, அதே நேரத்தில் காவலர்கள் நல்ல மனநிலைய சிந்தனையோடு வேலை செய்கிற வேலை பாதுகாப்புலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அது இல்லை. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி வந்ததும் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். எனவே தான் நாங்கள் எல்லாத்துலேயும் சொல்கிறோம், பெண்கள் வாழ வேண்டுமென்றால் திமுக வீழ வேண்டும். இன்னொரு கேள்வி வழக்கறிஞராக நான் கேட்குறேன். புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது தான் நம்ம ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா காலேஜையை தரமணியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி திருச்சி திண்டுக்கல் மெயின் ரோட்டில் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியும் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ பெண்களுக்காக சட்டக்கல்லூரி ஏதாவது எடுத்துகிட்டு வர முடியுமா? எடப்பாடியாருடைய கவனத்துக்கு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நீதிமன்றங்களை தாக்குறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பெரிய ஸ்டோரி. நீதிமன்றங்களில் போய் நீதிபதி அடிக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் நீதிபதிகளை மிரட்டுறது. இப்போ கூட சமீபத்தில் மதுரையில் அந்த திருப்பரங்குன்றம், அதில் யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நம்ம இப்போ விவாதிக்க வேண்டாம், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. தீர்ப்பு கொடுத்த உடனே அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாமே ஒழிய நீதிபதியை விமர்சிக்க கூடாதுன்னு தெரியும், நீங்கள் அட்வொகேட்டு. ஆனால் ஒரு நீதிபதி மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், அவருடைய கூட்டணியில் இருக்கிற எம்பிக்கள். அந்த தீர்ப்பு அப்பீலுக்கு போகுது. இப்போ அப்பீலில் அந்த தீர்ப்பு சரியானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இப்போ இந்த எம்பிக்களை இடைநீக்கம் செஞ்சிடலாமா என்ற கேள்வியை நான் மக்கள் முன்பாக வைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 ரூபாய் தரேன், மாதம் 2,000 ரூபாய் தரேன், அப்புறம் ஃப்ரிட்ஜ் இது மாதிரி நிறைய சொல்கிறீங்க. ஏற்கனவே தமிழ்நாடு நிறைய கடனில் தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கடனை அடைப்பீங்களா, இல்லை மேலும் கடன் வாங்கி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? இப்படி பண்ணிங்கன்னா விலைவாசி தானே அதிகரிக்கும். இப்போ இதனால் மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. இது எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? அதாவது நல்ல நிர்வாகம் தெரிந்தவரால் எதையும் செய்ய முடியும். அதை கடன் வாங்குறது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த கடன் வந்து மூலதன செலவுக்காக இருக்கணும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கொரோனா ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் அரசுக்கு வருவாய் இல்லை. அரசுக்கு வருவாய் வருகிற இனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிற நிலை. ரோட் டேக்ஸ் ஆகட்டும், மற்ற பெட்ரோல், மற்ற எல்லா விஷயங்களும், ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே நடக்கலை. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நிர்வாகத்தை நடத்தினார. அவர் என்ன ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவரா? அப்படி எம்பிஏ எங்கேயாவது வாங்கியிருக்காரா? ஒரு நல்ல நிர்வாகி. எனவே நல்ல நிர்வாகம் செய்கிறவரால் நல்ல நிதி மேலாண்மை நிர்வகிக்கிற திறமையாளர்களை என்ன திட்டங்களையும் கொண்டு வர முடியும். எனவே அதிக வரி விதிப்பு இல்லாமல் வரி விதிக்கணும். அது வந்து மக்களை, அது பூனை வந்து தன்னுடைய குட்டியை கவ்வுவது போல இருக்கணும் ஒரு அரசாங்கம் வந்து மக்களை செயல்படுத்துகிற விதம். அப்போ அந்த மாதிரி ஒரு திட்டங்களை போட்டு அதன் மூலமாக, அதாவது அரசுக்கு வர வேண்டிய வருவாய் ஒழுங்காக கஜானாவுக்கு வந்துட்டாலே எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டாஸ்மாகில் வர வருவாய் எங்கே போகுது, அதுபோல் அந்த மைன்ஸில் வர வருவாயெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு நீங்கள் பத்திரிகைகள் செய்திகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை கல்குவாரி ஆகட்டும், இது போன்ற கனிம வளங்களில் இருந்து கிடைக்க வேண்டிய வருவாய்கள்லாம் தனியாருக்கு போகுதுன்னு இடி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய வருவாய், அந்த வருவாய் வராத போது நிர்வாகம் நடத்த முடியாது. தேவையில்லாத கடன் வாங்குவாங்க. ஆனால் அந்த வருவாய்கள்லாம் முறைவாக ஒரு அரசு கஜானாவுக்கு வரும்போது இது போன்ற திட்டங்களை நிச்சயம் எந்த விதமான அழுத்தமும் மக்களுக்கு எந்த சுமையும் கொடுக்காமல் செய்ய முடியுங்கிறது ஒரு நல்ல நிர்வாகியால் செய்ய முடியுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 தேர்தலின் கதாநாயகன் எது அப்படின்றது உங்களோட இந்த தேர்தலில் திமுக வீழ வேண்டும் என்ற ஒத்த லைன் தான் ஹீரோ. திமுகவை வீழ்த்துவதுங்கிறதா இன்றைக்கி இருக்கிற நோக்கம். ஏன்னா அது நிறைவேட்டையாடிட்டு இருக்கு நாட்டை. நான் 2 செய்தி மட்டும் சொல்லிட விரும்புகிறதில்ல. அதாவது ஒன்று வந்து இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து
அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கட்டாயம் பெண்களை பாதுகாப்பாங்க. அதான் அண்ணன் வந்து அவ்வளோ அந்த எவிடன்ஸோட கொடுத்தாங்க. ஒரு சின்ன செய்தி மட்டும் அதில் நான் சேர்த்த விரும்புகிறேன். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறது பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சம்பவம். இந்த சம்பவம் வந்த உடனே நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல் எந்த அன்னைக்கு புகார் வந்துச்சோ அந்த அன்னைக்கே வழக்கும் பதிவு செஞ்சது அதிமுக அரசாங்கம். இதுக்கப்புறம் அதிமுக கட்சியை சேர்ந்த அதிமுக ஆட்சியாளர்கள், அன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மேலேயும் குற்றம் இருக்குதுன்னு ஒரு வதந்தியை இவங்க கிளப்பி விட்ட பிறகு ஆளுகிறவர் மேலேயே குற்றம் வந்துருச்சுன்னா நாங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் வந்து சிபிஐக்கு கொடுத்தார். இந்த சிபிஐ வந்து விசாரித்து கைது பண்ணும்போதுங்க அதில் வேறு வேறு கட்சியை சேர்ந்த நிறைய பேர்த்து கைது பண்ணிச்சுங்க. ஆனாலும் அதிமுகவின் பொறுப்பாளரையும் கைது பண்ணிச்சு. அந்த பையன் ஒருத்தன் அதில் இன்வால்வ் ஆயிருந்ததில் ஒருத்தன் வந்து அதிமுக காரன் தான். அதை மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் நம்ம கட்சிக்காரன் தப்பு பண்ணியிருக்கிறான், நம்ம கட்சி பேர் கட்டுறோம், நாளைக்கு நம்மளை கேட்பாங்க, குற்றவாளினா குற்றவாளி கைது பண்ணு. எந்த இடத்திலும் குற்றவாளிக்கு அதிமுக உதவலை. நீங்கள் அதே இதில் இவங்களை வந்து பாருங்கள், அந்த சாரில் ஆகட்டும் குற்றவாளி காப்பாற்றுறாங்க. இந்த தெய்வ செயல்னு ஒருத்தன் வந்தான், ஞாபகம் இருக்குங்களா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், அவன் வந்து இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் வரைக்குமாக பெண்களை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த தவறாக இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவன் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் 5 நாள் 6 நாள் காவல்துறை அவன் பேசாமல் இருக்குது, கைதே பண்ணல. அவனாக போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்து கோர்ட்லேயும் வெயிட் பண்ணி பார்த்து முன்ஜாமீன் அவனுக்கு கொடுத்த பிறகு இன்றைக்கி அவன் ரொம்ப ஃப்ரீயாக வெளியே சுற்றிட்டு இருக்கிறான். அப்படின்னா பிரச்சனை எங்கே வருதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அதிமுக வந்தால் பெண்கள் சேஃபாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அதிமுகவினுடைய தலைவர்கள், அதிமுக என்கிற கட்சி இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு நாளும் துணை போனதில்லை, துணை போகாது, அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2.5 வயசு குழந்தை இப்போ பாலியல் வன்முறை பண்ணி கொண்டிருக்கிறானுங்க கிருஷ்ணகிரியில். சம்பவம் நடந்தது டிசம்பர் 2025, கைது ஒன்றுனது மார்ச் 2026. 4 மாதம் ஏன்டா கைது பண்ணலின்னு கேட்குறோம். உடற்கூறாய்வு மாற்றிருக்கிறான், உடற்கூறாய்வு அறிக்கையை மாற்றிருக்கான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த குழந்தையை வந்து பாலியல் வன்முறை பண்ணதையே மாற்றிருக்கு போலீஸ். கைதானவன் யார்? இப்போ திமுக கட்சிக்காரன். அப்போ கட்சிக்காரனுக்காக அரசு இயந்திரம் முழுக்க வேலை செய்து இல்லைங்களா? இந்த வேலையை அதிமுக செய்யாது. அதே போல் இலவச திட்டங்கள், கடனை நீங்கள் அடைப்பீங்களா? கடன் அடைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த தேர்தல் அறிக்கையிலே இருக்கிற சயின்டிஃபிக்கான சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். வெறும் இலவசங்களை கொடுக்குற அறிக்கையாக இந்த அறிக்கை இல்லை. ஒரு இடத்துல எங்கள் அறிக்கை குறிப்பிட்டு சொல்லுது, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஒரு இளைஞர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுப்போம், 2000 ரூபா உதவித்தொகை கொடுப்போம்னு சொல்லுது. இது ஒரு முதலமைச்சர் தனக்குத்தானே போட்டுக்கிற ப்ரெஷர். ஏன்னா அந்த ஒரு பையன் டிகிரி முடிச்சுட்டு பதிவு பண்ணவனுக்கு 5 வருஷம் நாங்கள் 2000 ரூபா கொடுத்துட்டே இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, அவனுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கணும். வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு யாரால் முடிகிறதோ அவரால் தான் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியும். ஸோ வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கும் போது ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துகிறோம், நாட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறோம். நாட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் போது பல இடங்கள் பல்வேறு விஷயங்கள், இப்போ நாங்கள் விசைத்தறி ஊழியர்களுக்கு வந்து 1000 யூனிட் இருக்கிற இலவச மின்சாரத்தை 1400 யூனிட் ஆக்குவோம்னு சொல்லியிருக்கோம். இதை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, இது எப்படி மின்சாரத்தை இது எப்படி இது பண்ணுவீங்கன்னு. அதுக்கு தான் சோலார் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோட இந்த தேர்தல் அறிக்கை வந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். திமுக மாதிரி போகிற போக்கில் 505 வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு அந்த வேலை பண்ணல. நாங்கள் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு பண்ணியிருக்கோம். அதனால் உறுதியாக என்னால் சொல்ல முடியும், அடுத்த 5 ஆண்டுகள் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த கடன் சுமை கன்சிடரபிளாக குறையும். முழுமையாக கடன் அடைச்சிருவோன்னு யாரும் சொல்ல முடியாது, என்னாலையும் அது சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பிடத்தக்க அளவிற்கு இந்த கடன் சுமையை அவர் கட்டாயம் குறைப்பார். அதற்கான திட்டங்களைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார். எனவே அதிமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது அரசியல் அறிக்கை மட்டுமல்ல, அது அறிவியல் அறிக்கை. அதை முழுமையாக நம்ம பார்க்கும்போது ஒரு புரிதல் வருவதில்லை. நன்றி.